கெட்டி சரியா. தன்னரேக ஆயுளில் குறையாது. பொண்ணு பொருள் வீடு மனம் வண்டி வாங்குறதுல அமைப்பு இருக்குது. ஆனால் போட்டி போகாமல் திருஷ்டி இருக்குது. திருஷ்டி நிறைய இருக்குது. மனைவி கொண்டு யோகா இருக்குது. பிள்ளைகளை கொண்டு யோகா வரும். சொல்லு மனைவி கொண்டு யோகா இருக்குது சரியா. ஆனால் இந்த ராசிக்கு கை நிறைய சம்பாதிச்சா நிற்க முடியும். வரவுக்கு மேலே செலவு போயிடும். கொஞ்சம் நேரம் காலம் சரியில்லை. தடிப்பார் ஓடிது. 10 ரூபா உழைச்சா 20 செலவாகும். பழைய வீட்டுல புதுப்பிக்க யோகம் இருக்கு. பழைய வீட்டுல புதுப்பிக்க யோகம் இருக்கு. ஆனா தாரத்துக்கு 2 சொல்லும். மனசு நினைச்சது ஒண்ணு நடக்குது சரியா. அதுல கணக்குல ஒண்ணுதான் வரும். மனசார நினைச்ச பொண்ணு வேற, முடிச்ச பொண்ணு வேற சரியா. அதெல்லாம் யோகம் இருக்குது. மனைவி கொண்டு யோகம் இருக்கு. பிள்ளைகளை கொண்டு யோகம் வருது. போட்டி போறாம திருஷ்டி நிறைய இருக்கு. 10 ரூபா உழைச்சா 20 செலவு காட்டு. குழப்பத்துல இருக்க மன நிம்மதி கிடையாது. சனிப்பார் ஓடிக்கிட்டு கொஞ்சம் நேரம் காலம் சரியில்லை. ஏன்னா ஒரு அரவணை தோசை எப்படி கேளு. நீ கண்ணிட்டு பார்க்கல, கால்ட்டு மிதிக்கல. அவங்க அவங்க கை வைக்கலாம். ஆனால் அவங்க கழிச்சு போட்டு தாண்டக்கூடாது. அவங்க தோசை இருக்குது படாத கஷ்டம் படாத இடம். நல்லா படிச்சுட்டு கவர்மெண்ட் வேலைக்கு கூட போயிருக்கலாம். அவ்வளோ ராசியான ஆள் சரியா. அமைப்பான ஆள். நாங்கள் சப்பரில் வெளி மாநிலம் கூட போகலாம். ஆனால் அந்த திருஷ்டி இருக்க போய் தான் எதை வந்தாலும் தாமதம் போட்டி போகாமல் திருஷ்டி கை நிறுத்த மாட்டோம் நிற்க மாட்டோம். அந்த திருஷ்டி கண்டிப்பாக சுத்தப்படுத்திட்டு போகும். சுத்தப்படுத்திட்டு போய் பசு மாட்டுக்கு அறுபது அகத்திக்கீரை வாழைப்பழம் வாங்கிட்டு முன்னால் உள்ள பாவதோஷம் விலகும். உங்கள் அப்பா வழியில் ஒரு கண்ணி தெய்வம் உண்டு. தெய்வத்தை வணங்கும். எல்லாமே நல்லா இருக்கு. ஆனால் அரவணை தோஷம் சுத்தப்படுத்தும். சரி, பையனுக்கு எப்போ கல்யாணம் ஆகும்? யாருக்கு அவருக்கு கல்யாண ராசி இருக்குன்னு சொன்னேன். ஏன் எப்பண்ணே? வயசுக்கு 33 கல்யாண ராசி வந்துருக்குமே. கல்யாண ராசி இருக்குது. கல்யாணம் முடிஞ்ச ராசிலாம் இருக்குது. மனைவி கொண்டு யோகம் இருக்குன்னு சொன்னேன். என்ன மனைவி கொண்டு யோகம் இருக்குன்னு சொன்னேன். என்ன கல்யாணம் ஆகலையா உனக்கு? இல்லை, கல்யாணம் ஆகலையா? அதுதான் உனக்கு கல்யாண தோசை இருக்கு. கொஞ்சம் இருக்க செய்யுது. அதான் அரவணை தோசை. அதை சுத்தப்படுத்தி உனக்கு இல்லை. இல்லை பரவாயில்ல.